வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 2 சதவீதமும் தனி வட்டியும் இதில் பயிற்சி 2ல் 5ல் 1 முதல் 5 வரை இருக்கக்கூடிய கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மதி தனது அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கும்போது வைப்பு தொகையாக அதன் மதிப்பில் 10ல் 1 பங்கை செலுத்தினார் எனில் வைப்பு தொகையின் சதவீதம் என்ன? மதின்றவர் ஒரு அடுக்குமாடி வீடு வாங்குறாரு. வாங்கும்போது அதுக்கு டெபாசிட் பண்ணணும். எவ்வளோ டெபாசிட் பண்ணணும்? 10ல் 1 பங்கு. அப்போது இதை நம்ம என்ன மாற்றணும்? சதவீதமாக மாற்றணும். பாருங்கள், ஈஸியாக மாற்றிடலாம். பாருங்கள், வைப்பு தொகையின் சதவீதம். மொத்த பங்கு எத்தனை? 10. 10 பங்குல எத்தனை சதவீதம் கட்டுறாரு? ஒரே ஒரு பங்காக கட்டுறாரு. அப்போ இதான் என்னது? 1/10. இந்த பின்ன வடிவம் ரொம்ப கவனமாக எழுதும். மொத்த பங்கு பகுதியில் இருக்கணும். நம்ம எவ்வளோ கட்டுறோமோ அது தொகுதியில் இருக்கணும். கட்டுறது ஒரு பங்கு. பின்ன வடிவம். இந்த பின்னத்தை நம்ம என்ன மாதிரி சதவீதமாக மாற்றுறோம் அப்படின்னா 100 கொண்டு பெருக்கணும். இப்போ பாருங்க, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? 1/1 1 தான். 1 பெருக்கல் 10. அப்போ ஒரு 10 10 10%. அவர் செலுத்திய வைப்பு தொகை எவ்வளவு? 10%. சரியா? அதுக்கு அடுத்தது 2வது பாருங்க. ஒரு தேர்வில் யாழினி 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அதன் சதவீதம் காண்க. யாழினி ஒரு பரீட்சை எக்ஸாம் நடக்குது. 25க்கு 15 மார்க் வாங்கியிருக்காங்க. அந்த மதிப்பெண்ணோட சராசரியை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, பின்னமாக தான் எழுத போகிறோம். மொத்த மதிப்பெண்கள் எத்தனை? 25. அது பகுதியில் வரணும். வாங்கிய மதிப்பெண்கள் 15. இது தொகுதியில் வரணும். பின்ன வடிவம். இந்த பின்ன வடிவத்தை சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா 100 கொண்டு பெருக்கணும். கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, இங்கே எத்தனை இருக்குது? 5 படித்து கேன்சல் பண்ணலாமா? 5 25. 10 இருக்கா? 2 10. இந்த 0 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, 1 5 4 20. மிச்சம் என்ன இருக்குது? 15 பெருக்கல் 4 ஈக்குவல் டு 15 4 பெருக்குனா 15 4 60 இல்லையா? 15 4 60%. சரியா? இதுதான் யாழினி பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம். அடுத்தது 3வது பார்க்கலாமா? பாருங்க, 3வது ஒரு பள்ளியில் மொத்தமுள்ள 120 ஆசிரியர்களில் 70 ஆசிரியர்கள் ஆண்கள் எனில் ஆண் ஆசிரியர்களின் சதவீதம் காண்க. மொத்தம் எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க? 120 பேர் இருக்காங்க. அதில் 70 பேர் ஆண்கள். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆண் ஆசிரியர்களோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஆண் ஆசிரியர்களின் சதவீதம். முதல்ல நம்ம பின்னமாக எழுத போகிறோம். என்ன செய்யணும்? மொத்த ஆசிரியர்கள் எத்தனை பேர்? மொத்த ஆசிரியர்கள் 120 பேர். இதில் நமக்கு என்ன வேணும்? ஆண் ஆசிரியர்கள் தான் வேணும். அப்போ ஆண் ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 70 பேர். அதை தொகுதியில் எழுதணும். நம்ம இது பின்னமாக மாற்றிட்டோமா? இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம எதை கொண்டு பெருக்கணும்? 100 கொண்டு பெருக்கணும். சரியா? இப்போ பாருங்க, நமக்கு இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, இங்கே 7 இருக்குது, இங்கே 100 இருக்குது. 7ஐயும் 100ஐயும் பெருக்கணும். அதான் 100 என்ன அர்த்தம்? 100/1 அர்த்தம். 7ஐயும் 100ஐயும் பெருக்குனா 700 பை இந்த இடத்துல 1 12 12. இதை கூட இன்னும் கொஞ்சம் கேன்சல் பண்ணலாம். எந்த எப்படி வச்சு கேன்சல் பண்ணலாம்? 2 எப்படி வச்சு கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, 6 2 12. இங்கே 2 6, 7 இருக்கு, 2 6, மிச்சம் 1. எங்கே வரும்? 0க்கு முன்னாடி 1 போட்டால் 10. 2 10. இந்த 0 வந்துடும். திரும்ப 2 எப்படி யூஸ் பண்ணலாமா? பாருங்க, 2 6, இந்த இடத்துல 3 இருக்கா? 2 2, மிச்சம் 1. எங்கே வரும்? 5க்கு முன்னாடி 15. 15ல் 7 2 14, மிச்சம் 1. எங்கே வரும்? 0க்கு முன்னால். 0க்கு முன்னால் 1 போட்டோம்னா 10. 2 10. அப்போது என்ன வந்திருக்கு பாருங்க? 175/3ன்னு வந்திருக்கு. இதை நம்ம வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? பாருங்க, எதை கொண்டு வகுக்கணும்? 175 3 கொண்டு வகுக்க போகிறோம். முதல்ல 17 எடுத்துக்கலாமா? 17ல் 3 15. மிச்சம் எத்தனை வரும்? 2 வருமா? 17ல் 15 கழிச்சா 2. இந்த 5 கீழே அப்படியே வந்துடும். இதில் எத்தனை வரும்? 8 3 24. 25ல் 24 1. 1 3 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே 0 சேர்க்கணும், இங்கே புள்ளி வைக்கணும். இதில் என்ன வரும் பாருங்க? 3 9. மிச்சம் 10ல் 9 இது பண்ணால் 1. 1 3 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே 0 சேர்க்கணும், 10. அப்போ 3 9. மிச்சம் என்ன வரும்? 1 வரும். பாருங்க, மிச்சம் 0 வராது. திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம இதோட நிறுத்திடலாம். அப்போது 58.33%. இதான் ஆண் ஆசிரியர்களோட சதவீதம். அதுக்கு அடுத்தது 4வது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க?
ஒரு மட்டைப்பந்து அதாவது கிரிக்கெட் அணி ஒரு வருடத்தில் 70 போட்டிகளில் வெற்றியும் 28 போட்டிகளில் தோல்வியும் 2 போட்டிகளில் முடிவு ஏதுமில்லை எனவும் இருந்தால் அணியின் வெற்றி சதவீதத்தை காண்க. பாருங்க, ஒரு கிரிக்கெட் டீமு 70 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க, 28 போட்டியில் தோத்துருக்காங்க, 2 போட்டி டை, எந்த ரிசல்ட்டுமே இல்லை. அப்போது அந்த அணியோட வெற்றி சதவீதத்தை நம்ம கண்டுபிடி. இங்கே பாருங்கள், இங்கே வெற்றி பெற்ற போட்டிகள் 70 கரெக்டு. ஆனால் விளையாடிய மொத்த போட்டிகள் எத்தனை? அப்போ எதெல்லாம் கூட்டணும்? வெற்றி பெற்ற போட்டிகள், தோல்வி அடைந்த போட்டிகள், முடிவு இல்லாத, இது எல்லாத்தையும் கூட்டினா தான் நமக்கு மொத்த போட்டிகள் கிடைக்கும். அது நமக்கு வேணும். பாருங்கள், அணி விளையாடிய மொத்த போட்டிகள் வெற்றி பெற்றது 70, தோல்வி அடைந்தது 28, முடிவு இல்லாமல் போனது 2. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. அப்போ பாருங்க, 2ஐயும் 28ஐயும் கூட்டா 30, 30ஐயும் 70ஐயும் கூட்டா 100. அப்போ விளையாடிய போட்டிகள் எத்தனை? 100. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க, அணியின் வெற்றி சதவீதம் பின்னத்தில் எழுத போகிறோம். பாருங்க, மொத்தம் விளையாடிய போட்டிகள் எத்தனை? 100 போட்டிகள் விளையாண்டுருக்காங்க. 100ல் வெற்றி பெற்ற போட்டிகள் எவ்வளவு? 70. அது மேலே தொகுதியில் வரணும். அப்போ 70/100ன்றது என்ன வடிவம்? பின்ன வடிவம். நமக்கு என்ன வேணும்? சதவீதத்தில் வேணும். பின்னத்தை சதவீதமாக மாற்றினா 100 கொண்டு பெருக்கணும். இப்போ பாருங்க, இந்த 100ம் இந்த 100ம் நமக்கு கேன்சல். அப்போ என்ன வரும்? 70%. அப்போ அணியோட வெற்றி சதவீதம் எவ்வளவு? 70. சரியா? அதுக்கு அடுத்தது 5வது பாருங்க, ஒரு கிராமப்புற பள்ளியில் 500 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அதில் 370 மாணவர்களுக்கு நீந்த தெரியும் எனில் நீந்த தெரிந்தவர்களின் சதவீதத்தையும் நீந்த தெரியாதவர்களின் சதவீதத்தையும் காண்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 500 மாணவர்கள் இருக்காங்க. இதை 2ஆக பிரிக்கிறான் பாருங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க, நீந்த தெரிந்த மாணவர்கள் எத்தனை பேர்? 370 பேர். இதான் கொடுத்துருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நீந்த தெரிந்த மாணவர்களின் சதவீதம், நீந்த தெரியாத மாணவர்களின் சதவீதம், 2ஐயுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இங்கே பாருங்க, நீந்த தெரிந்தவர்கள் நேரடியாக கொடுத்துட்டாங்க 370. நீந்த தெரியாதவர்கள் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, நீந்த தெரியாத மாணவர்கள், மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? 500. இதில் நீச்சல் தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? 370. அப்போ நீச்சல் தெரியாதவங்க 500லேருந்து 370 மைனஸ் 130 பேர். 130 பேர்த்துக்கு என்ன தெரியாது? நீச்சல் தெரியாது. சரியா? இப்போ பாருங்க, நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். நீந்த தெரிந்தவர்களின் சதவீதம் என்ன செய்யணும்? முதல்ல பின்ன வடிவத்தை எழுத போகிறோம். முதல்ல மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? 500 பேர். அதை எழுதிடணும். இந்த 500 பேர்த்தில் நீச்சல் தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? 370. பின்ன வடிவத்தில் எழுதிட்டோம். இப்போ பாருங்க, இது சதவீதமாக மாற்றோம்னா 100 கொண்டு பெருக்கணும். இப்போ பாருங்க, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். இப்போ கேன்சல் பண்ணலாமா? 5 எப்படி பாருங்க, 1 5 5, முதல்ல 37, 37ல் 7 5 35, 37 இருக்கு, 7 5 35, மிச்சம் 2 எங்கே வரும்? 0க்கு முன்னால். 0க்கு முன்னால் 2 போட்டால் 20, 20ல் எத்தனை 5? 4 5 20. அப்போ மிச்சம் என்ன இருக்குது பாருங்க, இங்கே 74 இருக்குது, பெருக்கல் இங்கே என்ன 1 இருக்குது. அப்போ 1ஐயும் 74ஐயும் பெருக்குன்னா 74%. இதான் யாரு? நீச்சல் தெரிஞ்சவர்கள். இப்போ பாருங்க, நீந்த தெரியாதவர்களின் சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? 500 பேர். இதில் நீச்சல் தெரியாதவங்க எத்தனை பேர்? 130 பேர். 130 பேர். இது பின்ன வடிவம். சதவீதமாக மாற்றினா எதை கொண்டு பெருக்கணும்? 100 கொண்டு பெருக்கணும். இப்போ பாருங்க, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். இப்போ 5 எப்படி பாருங்க, 1 5 5, முதல்ல 13, 13ல் 2 5 10, 13 இருக்கு, 2 5 10, மிச்சம் 3 எங்கே போகும்? 0க்கு முன்னால். 0க்கு முன்னால் 3 போட்டால் 30, 30ல் 6 5 30, மிச்சம் என்ன இருக்குது பாருங்க, ஈக்குவல் டு 26 பெருக்கல் 1 இருக்குது. அப்போ 1 26 பெருக்கிட்டா 26%. சரியா? இதோட அதாவது இது என்னது? நீந்த தெரியாதவர்களின் சதவீதம் 26, நீந்த தெரிந்தவர்களின் சதவீதம் 74. இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.